வணக்கம் நண்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். அதுக்காண்டி தான் இந்த ஸ்பெஷலான வீடியோ. இந்த ஸ்பெஷலான வீடியோவில் முக்கியமாக ஒரு 3 விஷயம் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுறது தான். ஏன்னா கண்டிப்பாக இந்த சேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க நான் ஒரு ஆள் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப நான் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் ஆன நீங்கள் 2 பேர், நம்ம 2 பேர் சேர்ந்தா மட்டும்தான் இது சாத்தியம். ஸோ இந்த 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி கண்டிப்பாக அந்த சில்வர் பிளே பட்டனை வாங்கி அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா செகண்ட் திங், நீங்கள் என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி வர கமெண்டில் முக்கியமான விஷயம், அதுவும் இப்போ ரீசெண்டாக வர கமெண்ட் பார்த்தீங்கன்னா GTA 5 பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி காமிங்க உங்களோட பிசியில் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட் இப்போ எனக்கும் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா, நான் இப்போ என்னோடய நேட்டிவ் பிளேஸில் இருக்கேன். இந்த குவாரண்டைனால் இங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோ. நான் வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட GTA கேம் இல்லை. அதனால தான் அதை டவுன்லோட் பண்ணியோ இல்லை மற்றபடி பை பண்ணியோ எப்படின்னுமே என்னால் ப்ளே பண்ணி காமிக்க முடியல. எல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறமோ இல்லை எனக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் நல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செக்டார் கிடச்சதுக்கப்புறமோ நான் கண்டிப்பாக அந்த கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ யாரும் அதை திருப்பி கமெண்ட் பண்ண வேணா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நாள் அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். என்னால் உடனே பண்ண முடியாது. ஆனால் இப்போ நம்ம ரீசெண்டாக வாங்கின அந்த அசூஸ் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா, அந்த கேமிங் லேப்டாப்பில் GTA 5 பக்காவாக ரன் ஆகும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறையா வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயே அந்த லேப்டாப்பில் கேம் ப்ளே பண்ண வீடியோஸ்லாம் நிறையாவே இருக்குது. கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால தான் நிறையா இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்குமே ரொம்பவே லேட் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாசங்கள் இதுக்கப்புறம் நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம பழைய மாதிரி ரெகுலராகவே வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வர கமெண்ட்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இதை போடலாமா வேணாமா அப்படின்னு நம்ம சொல்றதும் அது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள். அது மாதிரி இது யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. ஒரு யூடியூப் வீடியோ இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே போய் அவங்களோட சேனலோட அந்த வீடியோவை போட்டு ப்ரொமோட் பண்றது, இது பாத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்பவே இல்லீகலான விஷயம். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களோட சேனலுக்கு அஃபெக்ட் பண்ணும். இப்போ நான் இதை சிம்பிளா டெலிட் பண்ணி விட்டு போயிடுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இதை உண்மையிலேயே கிரியேட் பண்ணியிருப்பீங்க தெரியுமா, நீங்க ஒரு யூடியூபரா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வரும். உங்க சேனல்ல கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா யாருக்குமே பப்ளிஷ் ஆகாது. நான் ரிவ்யூ பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரி இது கமெண்ட்ஸ் யாருக்குமே வியூ ஆகாது. எந்த ஒரு யூடியூபரோ இதுக்கு கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணி விட்டு தான் போயிருவாங்க. அதே மாதிரிதான் லைக்லி ஸ்பேம் இருக்கிறது, ஸ்பேம் மெசேஜஸ் எல்லாமே இதுல தான் வந்திருக்கும். அதாவது மோஸ்ட்லி நீங்க திட்டி இருக்கிறது, இல்ல ஏதாவது லிங்க்ஸ் கொடுத்துருக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாம பேசிருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இதுல வந்திருக்கும். நீங்க நல்லதா சொல்லியிருந்தீங்கன்னா கூட சில டைம் இதுல இருக்கும் ரிவ்யூ பண்ணிட்டு ஓகே பண்ற மாதிரி. மற்றபடி மேக்சிமம் ஸ்பேம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி லிங்க் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்பேம் கணக்கில் தான் வரும். ஸோ அதனால தயவு செய்து இதை பண்ணாதீங்க. ஸோ அதிகபட்சமாக எனக்கு வர கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GTA 5. ஸோ இந்த GTA 5 அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ GTA 5ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸ், மினிமம் ஒரு 8 GB ரேமாவது இருக்கிற பிசியில தான் நம்மளால ப்ளே பண்ண முடியும். உங்களால ஆண்ட்ராய்டில் அதை ப்ளே பண்ண முடியாது. ஆண்ட்ராய்டில் காமிக்கிறது ஃபுல்லாமே ஒரு ஏமாத்து வேலை. ஸோ தயவுசெய்து நம்பாதீங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டில் GTA 5 இப்போதைக்கு விளையாடவே முடியாது. ஃபியூச்சரில் வேணால் கொண்டு வரலாமே தவிர இப்போ வரைக்கும் கரண்ட் வெர்ஷனாக அதை கொண்டு வரவே கிடையாது. அதனால தயவுசெய்து அதை நம்பாதீங்க. GTA San Andreas கேமை எடுத்து அதை சும்மா மோட் பண்ற மாதிரி மோட் பண்ணி உங்களுக்கு GTA 5 காமிச்சிட்டு இருக்காங்க. அது டோட்டலி வேஸ்ட் தான் நீங்க டவுன்லோட் பண்ணி விளையாண்டாலும். ஸோ தயவுசெய்து யாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க. அது வேணாம். அஃபிஷியலா ரிலீஸ் ஆகும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான கமாண்ட் பாத்தீங்கன்னா God of War 3. மேக்சிமம் வர கமாண்ட் இதுவும் God of War 3, God of War 4 பிசியில் எப்படி விளையாடுறது, அதுவும் 2 GB RAM உள்ளதுல எப்படி விளையாடுறது அப்படின்லாம் கேக்குறீங்க. முக்கியமா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, God of War கேம்ங்கிறது எக்ஸ்க்ளூசிவா பிளே ஸ்டேஷனுக்கு மட்டும் உருவாக்கப்பட்ட கேம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா அது வேற எந்த பிளாட்ஃபார்ம்லயும் அவங்க ரிலீஸ் பண்ணல. அதையும் தாண்டி God of War 1ஐயும் 2ஐயும் பாத்தீங்கன்னா உங்களால PCSX2 அப்படிங்கிற ஒரு எமுலேட்டர் யூஸ் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்ல உங்களால விளையாட முடியும். பட் அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு 4 GB RAM இருந்தா நல்லாவே விளையாட முடியும். ஆனா God of War 3யோ 4ஓ பாத்தீங்கன்னா நீங்க எமுலேட்டர் யூஸ் பண்ணி விளையாண்டாலும் வேஸ்ட். ஏன்னா அது ஒரு 8 GB ரேமுக்கு மேல இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் ஒரு டெமோ வெர்ஷன் மாதிரி பிளே ஆகும். அதுவும் உங்களுக்கு ஃபுல் கேம் பாத்தீங்கன்னா பிளே ஆகாது, இடையிலேயே பிளாக் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கீ கேட்கும். ஸோ அந்த கீ எல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்றீங்க, அந்த மாதிரி கீ என்கிட்ட இல்லை. அதனால நல்லா புரிஞ்சுங்க, God of War 3யோ 4ஓலாம் நம்ம பிசில இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பு. அதுக்கான எமுலேட்டர் யாரும் இன்னும் ப்ராப்பரா ரெடி பண்ணல. அது வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போ வரைக்கும் அது
சரியில்லை. நிறைய பேர் காமிக்கிறது தான், அந்த டெமோ வெர்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இந்த மாதிரி விளாட முடியும்னு உங்களை ஏமாத்துறாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. நீங்க காட் ஆஃபர் விளாட்னு நினைச்சீங்கன்னா காட் ஆஃபர் 1, 2 நீங்க PCSX2 எமுலேட்டர் வச்சு விளாடலாம். அப்படி இல்லாட்டா PSPல உள்ள காட் ஆஃபர் ஏதாவது விளாடலாம், அவ்வளவுதான். அதை அவங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல ப்ளே பண்ண முடியும் PSP எமுலேட்டர் வச்சு. மற்றபடி தயவுசெய்து இந்த காட் ஆஃபர் 3, 4 இதுக்கப்புறமும் நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க, அது வேஸ்ட். ப்ளீஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்த கமெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் நேம் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு. ஸோ என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ஹரிஷ். ஸோ என் பேர் ஹரிஷ் தான். நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்க மாட்டேன். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஹரிஷ். நான் அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங்ல தான் இப்போ போயிட்டு இருக்கு. நான் காலேஜ் முடிச்சிட்டேன். நான் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சேன், EC டிபார்ட்மெண்ட். 2017 முடிச்சேன், 13 பேட்ச். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி என்னோட வேலையும் குவைட் பண்ணிட்டு இப்போ குவாரண்டைனால வீட்டில் தான் இருக்கேன். ஸோ இது அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டது பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஃபுல் டைமாக பண்ணலாமா, நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணுறீங்களா இல்லை பார்ட் டைமாக பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ யூடியூப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் பார்ட் டைமாக தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்ட் டைமாக மட்டுமே பண்ணுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்லேருந்து ஒரு அமௌண்ட்லாம் வருது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அமௌண்ட் வருது, வந்ததுக்கு அப்புறம் அதுவும் ரெகுலராக வருது அப்படிங்கிற பேசிக்ஸில் வந்ததுக்கு அப்புறம் வேணா இதை நீங்கள் ரெகுலர் ஆக்கிக்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை பார்ட் டைமாக மட்டுமே ஒர்க் பண்ணுங்க. அதுதான் நல்லதும் கூட. அதான் உங்க ஃபியூச்சருக்கு நல்லது, பிளஸ் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அதான் ரொம்பவே நல்லது. என்னோட ரெக்கமெண்டேஷன் அதான். உங்களோட தேவைக்குரிய அந்த அமௌண்ட் அது ரெகுலர் பேஸ்ல வர ஆரம்பிக்கிறதுக்கு வரைக்கும் நீங்க கண்டிப்பா இதை பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக அந்த கமெண்டை மட்டுமே வச்சு ஒரு கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டூடியோ டூர் காமிச்சிருந்தீங்க. ஸ்டூடியோ டூர் நம்மள்ட்ட சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் நான் எதெல்லாம் வச்சு யூடியூப் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னென்னலாம் வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் உங்கள்ட்ட ஃபுல்லாகவே காமிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஃபுல்லாக நான் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா கூட இருக்கலாம், இல்ல ஒரு நார்மலா தெரிஞ்சுக்கிறனா கூட தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல வர அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு உங்களுக்கு கேட்டீங்க. ஸோ அதை பாத்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் படி பாத்தீங்கன்னா வெளியே சொல்லக்கூடாது. ஸோ நான் கீழே லிங்க், நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் எப்பயுமே கீழே கொடுத்துருக்கேன். அதுல போய் பாத்தீங்கன்னா அதுல நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருப்பேன். தேவைங்கிறவங்க மட்டும் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தால் மட்டும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டூடியோல என்னென்ன இருக்கு, ஐ மீன் நம்ம யூஸ் பண்ற பொருள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன இருக்குது ஸ்டூடியோ டூர் காமிங்கன்னு. ஸோ ஸ்டூடியோ டூர் காமிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. சும்மா பேசிக்காக உள்ளதை மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணேன். ப்ளஸ் இப்போ என்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போனோம்னா இந்த ஃபேன் தான். ஸோ இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபேன். நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேன் கிடையாது, அதனால் ஒரு டேபிள் ஃபேன் போட்டு அதுக்கு ஒரு ஷேர் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஐ மீன் இதை இங்கனக்குள்ளே வச்சு தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபேன் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். இது மோஸ்ட்லி நைட் வரைக்கும் இங்கே தான் இருக்கும். நைட் நான் தூங்க போகும்போது மட்டும் இதை எடுத்துகிட்டு போயிடுவேன் தூங்குறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் லேப்டாப். இது கிட்டத்தட்ட இப்போ நான் 2013 நான் கொடுத்தாங்க. நான் 12th முடிச்சப்போ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த லேப்டாப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிற எல்லா வீடியோவுமே கடைசியாக உள்ள ஒரு 10 வீடியோ தவிர இந்த எல்லா வீடியோவும் இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் நான் எடிட் பண்ணது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் லேப்டாப் தான். உங்களுக்கு இன்ட்ரோல இருந்து அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் கொடுக்குறது ப்ளஸ் எடிட் பண்ணுறது எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மொபைல்லே பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆடியோ கொஞ்சம் முன்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெட்செட், வயர்டு ஹெட்செட் தான். பட் மைக் கிடையாது, ஃப்ரீயாக கொடுத்தது. ஏதோ ஒன்று எங்கள் அண்ணன் வாங்கினப்போ இந்த தானோஸ் அவெஞ்சர்ஸ் என்கேம் வந்தப்போ இதை கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து இந்த இதுக்கு, ஏன்னா அந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சா மைக் ரிப்பேர், ஐ மீன் சாரி ஸ்பீக்கர் ரிப்பேர். அந்த ஸ்பீக்கர் நானும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஏன்னா ஹெட்செட் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நான் பெருசாக சேஞ்ச் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒய்ஃபை டிவைஸ் மாற்றிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பழைய கவர்மெண்ட் லேப்டாப்லாம் ஒய்ஃபை கிடையாது. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒய்ஃபை டிவைஸ் எப்பயுமே மாட்டி வச்சுருப்பேன். ஸோ இதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங் ஒர்க்கு, வெப்சைட் ஒர்க்கு எல்லாமே பார்க்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைபேட். ஸோ ஒரு சின்ன ட்ரைபேட், ரொம்ப லோ பட்ஜெட் ட்ரைபேட் தான். நம்ம மோஸ்ட்லி அதிகமாக ட்ரைபேட் யூஸ் பண்ணுறதில்ல, ஏதாவது 1-2 விஷயத்து தான் யூஸ் பண்ணுறதுனால இந்த ட்ரைபேட் எனக்கு போதுமானதாக இருக்குது. லோ பட்ஜெட்னால நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, எல்லாம் பர்ஃபெக்டாக. பட் இந்த நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் செட் ஆகாது. சும்மா ஜஸ்ட் ஒரு மூவி, ஐ மீன் வீடியோ மூவி, இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறோம்ல யூடியூப் சம்மந்தமாக, இதுக்கெல்லாம் இது போதுமானது. அதுவும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதுவே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கு. ஸோ இந்த மைக் வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. போயோ மைக் தான். இன்னி வரைக்கும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. வாய்ஸ்லையும் நல்ல ஒரு இது இருக்குது. ஆனால் வயர் பெரிய வயர், அதுக்காண்டி தான் வாங்கினேன். முக்கியமாக இப்போ எங்கேயாவது இருந்து எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காண்டி யூஸ் ஆகுமே வாங்கினேன். அது மாதிரி இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் போயிடுச்சு, அதாவது டச் பேடும் போயிடுச்சு. நம்ம மவுஸ் வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காண்டி தான் இந்த மவுஸ் வாங்கினேன். ஸோ இதுவும் பெரிய வயர், அதனால தான் கட்டி போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த மவுஸ் எடிட்டிங் ஒர்க்குக்கெல்லாம் மோஸ்ட்லி மவுஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த மவுஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டூல் கிட்டு. நம்ம நார்மலாக
ஏதாவது வேணும், ஐ மீன் பிரிக்கிறதுக்கு மாற்றுறதுக்கு அதிகமாக அந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்காண்டி ஒரு டூல் கிட் வேணுமே இது வாங்கினது. இதுவும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது ரொம்ப வருஷமாக, ஐ மீன் இப்போ ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. இதை பற்றி நான் ரிவ்யூ போட்டிருந்தேன் தெரியல, போட்டிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ முடிஞ்சு அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக வாங்கின அசூஸ் லேப்டாப். ஸோ இதான் இப்போ நம்ம ரீசெண்டாக வாங்கினது. அதனால தான் சொன்னேன், இது ஒரு கடைசி 10 வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் எடிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது ரொம்ப ஸ்பீடு, இது கிட்டத்தட்ட 8 GB RAM உள்ளது. அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடு. இது பார்த்தீங்கன்னா 2 GB RAM உள்ள கவர்மெண்ட் லேப்டாப் ஆரம்பத்தில் கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு ரெண்டரிங்கில் போட்டுருந்தோம்னா எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1 hour எடுத்துக்கும் முழுசாக ஹெச்டி குவாலிட்டியில். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போதுமானது. அதில் ஸ்பீடாக எடிட்டிங் ஆகிடும். அதுக்காண்டி தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு எப்பவுமே பழசு, அதுவும் எங்களோட ரொம்ப நாள் இருக்கிறனா ரொம்பவே பிடிக்கும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் லேப்டாப் ரொம்ப பிடிக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா மித்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுது. இன்னொன்று கேமிங்க்கு நான் அதிகமாக விளாடுவேன். அதுக்காண்டி தான் நான் இப்போ புதுசாக லேப்டாப் வாங்கினது. ஸோ நீங்கள் சொல்லலாம் பிசி பில் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப் ஃபுல் டைம் ஒர்க் கிடையாது, பார்ட் டைம் ஒர்க் தான். ஸோ மித்த ஒர்க்குக்காண்டியும் அது போக நான் ட்ராவல் பண்ணுவேன். அதுக்காண்டியும் பார்த்தீங்கன்னா எனக்கு லேப்டாப் தான் பெட்டராக இருக்கும். ஸோ யூடியூப்பில் இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்லாம் கண்டினியூவாக வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிசி பில் பண்ணுவோம். அதையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கு. இது என் ஃப்ரெண்டோட ஜாய்ஸ்டிக்கு. நான் வாங்கி வச்சதோட குவாரண்டைனில் என்கிட்டே கிடக்கு. அதுபோக இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்னோட ஜாய்ஸ்டிக் தான். ஸோ கேம் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுவோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டபுள் பிளேயர் கேம் விளாடும்போது இதை யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ எது டபுள் பிளேயர் கேம் நினைக்காதீங்க, PS2 கேம்ஸ்லாம் நிறையா இருக்குல்ல, அதை எமுலேட்டர் போட்டு விளாடும்போது டபுள் பிளேயர் விளாண்டுக்கிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வாங்கினதுலேருந்து நான் கிட்டத்தட்ட காட் ஆஃப் 2 முடிச்சிட்டேன், மார்டல் காம்பேட் முடிச்சிட்டேன், SS ட்ரிக்கி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு கேம் முடிச்சேன், தெரில. அந்த மாதிரி வரிசையாக நிறைய கேம் முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு கேம் பிளே வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கேம் பிளே வீடியோ அந்தளவுக்கு ரீச் ஆகுமா தெரியல. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ரீச் இல்லை, அதனால் நான் நிப்பாட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு கேம் பிளே வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். பட் மோஸ்ட்லி நான் பப்ஜி பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா தெருவில் 4 பேர் பப்ஜி வீடியோ தான் போட்டுட்டு இருக்காங்க. அதனால நம்ம அது சைடு போகிற மாதிரிலாம். உங்களுக்கு மித்த கேம்ஸ் வேணும்னா இப்போ காட் ஆஃப் 2, இப்போ ரெசிடென்ட் ஈவில் 7 அதில் முடித்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு மித்த ஏதாவது கேம்ஸ் வேணும், கேம் பிளேலாம் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச அளவு போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த லேப்டாப் பொறுத்தளவு அவ்வளோதான். ஜாய்ஸ்டிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க், HP கம்பெனியோட ஹார்ட் டிஸ்க். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கிளார் அடிக்குது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் ஒன்று. ஸோ இதில் தான் மோஸ்ட்லி எல்லா டேட்டாவும் நான் வச்சுருப்பேன். லேப்டாப் நான் எப்போயுமே அவ்வளோவா டேட்டா எதுவும் சேவ் ஐ மீன் பர்சனல் டேட்டா ஃபுல்லாக அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் வச்சிருப்பேன். மற்றபடி சேனல் சம்மந்தமாக எல்லாமே லேப்டாப்பில் வச்சிருப்பேன். என்னோட பர்சனல் டேட்டா, காலேஜ் லைஃப் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி நாங்கள் அவுட்டிங் போனது அது இதில் நிறையா இருக்கும். எக்கச்சக்க ஃபோட்டோஸ் இருக்கும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 100-150 GB மேலே ஃபோட்டோஸ் மட்டுமே இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது இந்த ஒன்று கோர்த்து போட்டு வச்சிருப்பேன். இதை ஆணி அடிச்சே மாட்டிருக்கலாம், பட் அது என்னத்துக்கு நான் கோர்த்து போட்டேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம நிறையா ஃபில் பண்ணணும் அப்படின்னு மேலே சக்திமான் ஸ்டிக்கர் இருக்குது. நான் சின்ன வயசில் ஓட்டுனது, நானும் 90s கிட்ஸ் தான். ஸோ பார்த்தாலே தெரியும் சக்திமான் ஸ்டிக்கர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ அது ஒன்று பத்தாது அப்படிங்கிறனால இந்த மல்டி இது வாங்கி இதில் பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இதில் ஒரு ஃபியூஸும் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் வந்தாலும் தாங்கும். ப்ளஸ் ஃபியூஸ் தான் அடிக்குமே தவிர லேப்டாப்புக்கோ இல்லை சார்ஜ் மித்த வேறு எதுவுமே ஆகாது. அதுக்காண்டி தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் சார்ஜர் ஒன்று வச்சுருப்பேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட ரெட்மி 4A. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கின மொபைலு. ஐ மீன் நானாக வாங்கின மொபைல். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைனா பிராண்ட் நிறையா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதான் நானாக வாங்கின மொபைல். உங்களுக்கு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணது இந்த மொபைலில் தான். இந்த மொபைலில் இருந்து நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுக்க ரெட்மி Note 5 Pro அது வாங்கினேன். அது வாங்கி இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. ஸோ நான் ஒரு இது அவ்வளோவா முடியாமல் நான் வேறு எதுவும் மாற்ற மாட்டேன், அந்த அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டேன். அதனால தான் ரெட்மி Note 5 Pro வச்சிருக்கேன். அதுவே எடிட்டிங்க்கும் போதுமானதாக இருக்குது. 4 GB RAM இப்போதைக்கு பக்காவாக இருக்குது. சப்போஸ் தேவைப்படுது அப்படின்னா மட்டும் மாற்றிக்கலாம். சில வீடியோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எடுக்க முடியாது. ஐ மீன் சில பிரச்சனைகள் இருக்கும். இப்போ PC access to ஒரு எமுலேட்டர் நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாது. அதெல்லாம் என் ஃப்ரெண்டோட OnePlus மொபைலு அதில் வச்சு வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் நான் என் மொபைலில் காப்பி பண்ணி எடிட் பண்ணி நான் உங்களுக்கு போடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாட்ராக்கர்ஸ். ஸோ ப்ளூடூத் ஹெட்ஃபோனு. மோஸ்ட்லி நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக. ட்ராவலில் இருந்தாலும் சரி, இல்லை பாட்டு கேட்குறதுக்கு, மூவிஸ் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இதுதான். அதிகபட்சமாக இதான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள், சார்ஜரு, சின்ன பொருள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இப்படி போட்டு வச்சிருக்கேன். இதை போட மாட்டேன், மித்த எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். என்கிட்ட இருக்கிற மொத்த செட்டப்பே இவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த 4A மொபைலும் ப்ளஸ் இந்த ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தான். அப்போ மவுஸ் எடுத்துச்சு, ஐ மீன் டச் பேட் எடுத்துச்சு. அப்போ மவுஸ் கூட கிடையாது. ஸோ இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பு இது ரெண்டே வச்சு தான் நான் சேனல் ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆக ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு, இந்த போயா மைக்கு. ஏன்னா சவுண்ட் குவாலிட்டிக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த போயா மைக் வாங்கினேன். அது வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போயா மைக் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கினேன். ஸோ ஏன்னா டேட்டாலாம் சேவ் பண்ணி வைக்க எல்லாத்தையும் ஒரே இதில் வைக்க எனக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது. அதனால் என் பர்சனல் டேட்டா வேணும், ப்ளஸ் இது சேனலுக்கு தனியாக வச்சுருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கினேன்.
ஸோ இது 2 வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் கவர்மெண்ட் லேப்டாப்பில் அடிக்கடி சில பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு தடவை நம்ம கடைக்கு தூக்கிட்டு போக முடியாது, ஏன்னா எனக்கு ரிப்பேர் பண்ண தெரியும். அப்படிங்கிறனால இது எதுக்கு போய் கடையில் தூக்கி போட்டு நம்மளே ஒன்று வாங்கி வச்சுக்கலாமே. அதுக்கப்புறம் அந்த டூல் கிட் வாங்கினேன். ஸோ டூல் கிட்டும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேட் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேவைப்படுது. நம்மளும் ஒரு ட்ரைபேட் சும்மா லோ பட்ஜெட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கலாமே, இந்த ட்ரைபேட் வாங்கினேன். அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் இது வாங்கினேன். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் மொபைல். ஸோ அந்த மொபைலும் வாங்கினேன், இதுவும் வாங்கினேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து வந்த இன்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து வாங்கினேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து வந்த இன்கம்ல வாங்கினது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட் ராக்கர்ஸ். இது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து வந்த இன்கம்ல தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற இது இந்த ட்ரைபேடுமே யூடியூப்ல இருந்து வந்த இன்கம்ல தான் வாங்கினேன். பட் லோ பட்ஜெட் தான், அது ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த அசூஸ் லேப்டாப். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுஸ் அதெல்லாம் வாங்கினேன். இந்த சார்ஜரு இது எல்லாமே அதுக்கப்புறம் வாங்கினது தான் இந்த அசூஸ் லேப்டாப். ஸோ யூடியூப்லேருந்து வாங்கின இன்கமில் ஒரு பெரிய அமௌண்ட்டில் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசூஸ் லேப்டாப் தான். இது முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் அதுக்கப்புறம் வெப்சைட் இது 2லேருந்து வந்த இன்கம் வச்சு தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட 47,000 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ இதோட ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஏன்னா ஜிஎஸ்டி அதுக்கு கூடிருச்சு. ஒரு மாதத்துக்குள்ளே ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் மட்டும் தான் வாங்கினேன். ஹார்ட் டிஸ்க்கு மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக வாங்கினது தான். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ பார்த்துருப்பீங்க. மொத்தமாக நம்ம இதில் ஸ்டூடியோ செட்டப்னா எதுவும் கிடையாது, இப்படி தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டேபிள் எங்கள் அப்பா அடிக்கடி கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காமனாக யூஸ் பண்ணுற டேபிள் தான், எனக்குன்னு தனியாக கிடையாது. ஆனால் இதில் தான் மோஸ்ட்லி வச்சு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறது. ஓவராலாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், என்கிட்ட இது இல்லையா அது இல்லையா நினைக்காதீங்க. நான்லாம் ஆரம்பிச்சது இந்த ஒரே ஒரு 4 இயர் + ஒரு லேப்டாப், இந்த கவர்மெண்ட் லேப்டாப் தான். இன்னும் சொல்ல போனால் லேப்டாப் கூட தேவையில்லை, நீங்கள் மொபைல் வச்சு எல்லாம் பண்ணலாம். ஏன்னா அதை வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பார்க்க அதை கூட போய் பாருங்கள். அதனால் இது இருந்தால் தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்லாம் ரொம்ப டிமோட்டிவேட்லாம் ஆகாதீங்க. இருக்கா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேஷன் இருக்கா, ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பட் ஆனால் ஃபுல் டைமாக எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபுல் டைமுக்குன்னு ஒரு காலம் வரும், ஒரு ரீச்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுலேருந்து பர்மனெண்ட்டாக ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி வரும். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா வேணால் இதை நீங்கள் ஃபுல் டைம் ஆக்கிக்கங்க. அது வரைக்கும் கண்டிப்பாக பார்ட் டைமாக மட்டுமே இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுவே ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.